47 வருஷ காத்திருப்பு. இது வெறும் படம் இல்ல, இந்திய சினிமாவோட சரித்திரம். சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் சேர்ற படத்துல இயக்குனர் நெல்சன் பண்ண போற அந்த மேஜிக் என்ன தெரியுமா? ஃபுல் டீடைல்ஸ் கேளுங்க, தலை சுத்திடும். 2026ல டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு, ஆனா நம்ம நெல்சன் மட்டும் 25 வருஷம் பின்னாடி போயிருக்காரு. சிஜி விஎஃப்எக்ஸ்னு போயிட்டு இருக்கிற இந்த காலத்துல இந்த படத்தை பழைய ஃபிலிம் ரோல்ல எடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. ஆமாங்க, ராஜீவ் மேனன் கேமராவுல அந்த ரஜினி கமல் மேஜிக்க பழைய தரத்துல பார்க்க போறோம். தியேட்டர்ல அந்த ஃபிலிம் ஓடுற சத்தம் கேக்குறப்போ வர வைப்ரேக்கே அது ரோஹிணிலையும் வெற்றிலையும் மரண மாசா இருக்க போகுது. ஃபிலிம் ரோல் வீணாக கூடாதுன்னு கரெக்டா பிளான் பண்ணி எடுப்பாங்க. அந்த டிசிப்ளினை நெல்சன் கொண்டு வராரு. மும்பைல இருந்து லண்டன் வரைக்கும் இந்த ஃபிலிம் ப்ராசஸிங் நடக்க போகுது. இது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு முயற்சி. நெல்சன், ரஜினி, கமல் இந்த காம்போல ஃபிலிம் ரோல் மேஜிக் நினைச்சு பார்க்கவே மெரசலா இருக்குல்ல. தமிழ் சினிமா மறுபடியும் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்க போகுது. இந்த விண்டேஜ் முயற்சி கண்டிப்பா 1000 கோடி அடிக்குமா? ரஜினி கமல் ஃபிலிம் ரோல், இதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா அப்டேட்ஸ்க்கு தமிழ் கோலி சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 47 வருஷ காத்திருப்பு வீண் போகாது.